வணக்கம் நண்பர்களே, கைத்திரை சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இந்த சேனலில் மற்றும் ஒரு புதிய படைப்பை வெளியிட்டிருக்கிறோம். ஒரு குறும்படம். அதிகமாக பேச விரும்பலை, வாங்க நம்ம நேரடியாக நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். குறும்படத்தை பார்க்கலாம். வானே சாப்பிட போலாம். அவன் எவ்வளவு நேரம் குளிச்சுட்டே இருப்பான். அவன்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு வாடா. அவன்கிட்ட சொல்லணுமா? டேய் பரமேஷ், டேய் குளிச்சுட்டு வந்துடுறான். டேய் குளிச்சுட்டு தூங்கிக்கிறாரா, நாங்க போயிட்டு வந்துடுறோம்டா. அவன் வேற என்ன பண்ண தெரியல, தனியா விட்டு போறான். விடு, அவன் எல்லாம் இருந்துக்குவான், விடு. என்னது இது? என்னன்னு தெரியல. சரி, நம்மள ஏதோ பார்த்துட்டே இருக்க மாதிரி இருக்கு. அந்த இடத்துல ஏதோ மூஞ்சி மாதிரி தெரிஞ்சு. சரி, ஒன்னும் இருக்காது, மனம் பிராந்தியா இருக்கு. சரி, நம்ம சீக்கிரம் குளிச்சுட்டு இடத்த காலி பண்ணுவோம். இவங்க வேற நம்ம தனியா வேற விட்டுட்டு போயிட்டாங்க. பார்த்து பார்த்து கண்கள் பூத்திருப்பேன், நீ வருவாயன. என்னமோ இருக்கு. சரி, புத்தகத்தை எடுத்து படிப்போம் அவங்க வர வரைக்கும். ஒரு பக்கம் கூட படிக்கல, தூக்கம் வேற வருது.
இதெல்லாம் கனவா? எதுக்கு நமக்கு இப்படி எல்லாம் கனவு வந்துச்சு? அப்படி நம்ம என்ன பண்ணிட்டோம்? நேற்று நைட்டு படத்துக்கு போயிருந்தேன்டா. பேய் ஒரிஜினலா கட்டுற மாதிரியே கட்டினாயடா. நீ எந்த படத்தை தான் நல்லா இல்லன்னு சொல்லியிருக்கிற? நீ சொல்ற அளவுக்கு அந்த படத்துல அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. எனக்கு ஒரு டவுட்ண்ணா. சொல்றா என்னடா? நைட்ல தான் பேய் காட்டுறாங்க, பகலால காட்ட மாட்டாங்களாண்ணா? பேய்லாம் வந்து பகல்ல ரெஸ்ட் எடுத்துக்கண்டா. சரி, நைட்ல தாண்டா ஆவியா சுத்தம். நான் பார்த்தேன். வேணடா, அதெல்லாம் தேவையில்ல, பிரச்சனைகள் வந்துருண்டா. நான் பார்க்கணும் தம்பி. நீ என்ன இப்ப பேய் பாக்கணும் தானே? அங்க பார், அங்க ஒரு மரம் இருக்கா? ஆமாண்ணா. ஆமாண்ணா, பாக்குறதுக்கே பயமா இருக்குண்ணா. இங்க பார், நான் சொல்ற மாதிரி செய்ய, நீ கண்டிப்பா பாக்கலாம். வேணாடா, அவன் கூட போவாதடா. வேணா உடனே அவன் என்னதான் செய்யறான்னு பாக்கலாம். சரி, நானும் வரடா. இந்த மரத்துல வந்து துணியெல்லாம் மந்திரிச்சு வச்சு கட்டிருப்பாங்க, அதெல்லாம் அவுத்து போட்டு அங்க ஆணி அடிச்சிருப்பாங்க. அந்த ஆணியை புடுங்கினா நீ கண்டிப்பா பேய பாக்கலாம். வேணாண்டா, பேசாம இருங்க. நான் சொன்ன மாதிரி செய்ய, கண்டிப்பா நீ பாக்கலாம். அந்த மரத்துல நான் சொன்னதெல்லாம் கட்டிருக்கேன் பத்தியா? நீங்களே வேணாம். நீ தானே பேய் பார்க்கணும்னு ஆசைப்பட்ட, நீ மட்டும் போ. சரி, நான் பாக்குறேன். பார்த்தாலே பயமா இருக்குதே. என்ன சத்தம் கேக்குது? என்ன நின்றுச்சு? எனக்கு காத்துக்கே ஆடி இருக்கு. இதைத்தானே கழட்ட சொன்னாங்க. இன்னும் எதுவும் கட்டி இருக்குது. சரி, கழட்டுவோம். பயமா இருக்கிறா, போண்டா. அவன் தனியா விட்டுருக்கோம்னே. பயமா இருக்கா, போறேன். என்ன வானே, நானும் வரேன். போண்டா. இரு, அப்ப நானும் வரேன். எத்தனை கட்டி வச்சுக்காங்க பாரு. இந்த அடிதானே போடுங்கண்ணா. பாடி இன்னும் கிளம்ப முன்னாங்க ஒண்ணுமே காணோம். இதனாலதான் நமக்கு கனவு வந்துச்சா? இப்போ பகல்ல தூங்கிருக்க கூடாதா? கலைவனம் செல்போன் அவுந்துச்சுடா. கடவுளை கூப்பிட, நேர்ல கூப்பிட, அதை காணாதவர்கள் மோடி. ஐயோ, கடவுளை பார்த்து போய் நேரம் வந்து அத்தா செல்லாதான் மாறியாதான் என்னமோ தாக்கி உங்களை நம்ம கையில கட்டிருக்கேன்.
காப்பாத்துங்க. என்ன சத்தம் நின்றுச்சு? சாமி கூப்பிட்டுதுன்னா பேய் ஓடிடுச்சோ? கதவு திறக்குதான்னு பாப்போம். கதவு திறக்குது. சரி, நம்ம அந்த ரூமுக்கு ஓடிடுவோம். கனவுலையும் இடிச்சிட்டு பரமேசு எங்கடா ஓடுற இவ்வளவு வேகமா? யாரு கூப்பிடுறது? என்னன்னா இங்க வாடா. எங்கடா போற இவ்வளவு வேகமா? டேய் இங்க வாடா. கட்ட சேர்த்து மேல உட்காந்து இங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்? அது வாடா. என்னண்ணே என்னண்ணே என்ன செய்யுது? தலைவலி வேற உயிர் போற அளவுக்கு வலிக்குதுடா. டேய் நான் என்னடா சொல்றேன்? இந்த ரூம்ல என்னென்ன நடக்குது? வாழ நம்ம அந்த ரூமுக்கு போயிடலாம். நீ வேற ஏன்டா? என்னால ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாதுடா. இப்ப என் தலையை கலட்டி வச்சதான் இப்ப தலைவலி சரியாகும் போல இருக்கு. அதுக்கு நான் என்னென்ன பண்ணிட்டு? நோ விளையாடாதானே? கண்டிப்பா நான் கலட்டி வைக்கதான் போறேன். நீ கலட்டுறியா இல்ல நானே என் தலையை கலட்டி வைக்கட்டுமா? என்ன விளையாடுறதுன்னு சொல்லிட்டு இருக்கிற? தலையை தனியாக கழட்டி வைக்க போறேன்னு. விளையாட்டு சொல்லிட்டு இருந்து உண்மையிலுமே தனியை கழட்டி வச்சா தனியா என் தலைவலி சரியா இருக்குது. உனக்கு ஏதாவது தலையில வலிக்குதா சொல்லு. கொங்காங்கோ அடுத்து குட்டிச்சாத்தன வேற வருமே. இப்ப சிறுசா ஒண்ணு கிராஸ் பண்ணுமே. இப்படி எல்லாம் ஓட விடாத. இப்பதான் ஒரு முன்னத்தை பார்த்துட்டு வந்த. தைரியம் இருந்தா முன்னாடி வந்து நில்லு. யாரு குறுக்க மறுக்க ஓடிட்டு இருக்காத. தைரியம் இருந்தா முன்னாடி வந்து நில்லு. வருவியா இல்லையா? வந்துட்டியா? நீ யாரு? சிங்கம் இன்ஸ்பெக்டர் சிங்கம். இது சிங்கத்தூர் புரியல தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. அதாவது பாசிபிள். ஸ்டாப் இன் தி நேம் ஆஃப் லார்ட். இந்துஸ்தான் மீது ஆணையா சொல்றேன். பாரத தாய் மீது ஆணையா சொல்றேன். ஸ்டாப். உனக்கு என்னடா வேணும்? அதுக்கு நான் என்னடா பண்ணிட்டு தம்மா தூண்டு இருக்கு. நீ எல்லாம் என்னைய பயப்படுத்த நினைக்கிறியா? நான் வேணா உனக்கு மந்திரம் சொல்லட்டுமா? சுபாய்ஸ்கா சுபாய்ஸ்கா சிக் சிக் பூம் பூம். உருவத்தை வெச்சாமட்டே நின்ற டெக்னிக் டிங் டிங். என்னடா விட்டா வானத்துக்கே பறந்து லேட் ஆகுது. கார்ட்டூன் பாக்குற பேயதான் நம்ம பயப்படுது. நீ விட்டா லட்டு சமோசா வாங்கி சொல்ற ஆளை விடுற சாமி. ஐயோ ஐயோ இந்த கல்லு கூட நம்மளை கனவை தட்டி விடுச்சுல. இதுதான் நம்மளை காப்பாத்திக்கோ. எப்படி எப்படி
கல்லுல இருந்து தப்பிச்சு கம்பத்துல வந்து இடிச்சிட்டேன்டா. சைக்கிள் வந்து ஒருத்தர் வர்க்க டைம்ல நம்ம கூட்டு போவான். வந்து சத்தம் கேக்குது. சரி எதுவும் தெரியாத மாதிரி படுத்துக்கோ. அடப்பாவமே. தம்பி தம்பி இந்த காலத்து பசங்கள்லாம் தம்பி தம்பி என்னங்கய்யா? அட என்னப்பா காலையிலே தண்ணியை போட்டு மட்டையாகி கிடக்குறார். என்ன பார்த்தா குடிச்சிட்டு கீழே கிடந்த மாதிரி தெரியுது உங்களுக்கு? யாரு தம்பி நீ? ஏன் இங்க படுத்து கிடக்குற? இங்கதான் என் ரூம் இருக்குது. இங்க நடந்து வந்து கல்லு தட்டி கீழே விழுந்துட்டேன். பக்கத்துல என் ஃப்ரெண்ட் ரூம் இருக்கு. அங்க போகணும். நான் காலில் அடி வந்துச்சு. எப்படி போறேன்னு தெரியாது. ஒன்றும் கவலை தாத்தா, நான் இருக்கேன். நான் உன்னை கூட்டு போய் விடுறேன். போற வழியில என் நண்பர் இருக்காரு. பார்த்துட்டு உன்னை கூட்டு போய் நாங்க விட்டுறேன். எந்திரி தம்பி எந்திரி. ஏன் நீங்களும் தான் என் கனவுல பேயா வந்தீங்க. உங்களுக்கு பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. இப்படியா தம்பி? நான் பேயா வந்தேனா? ஒன்றும் கவலைப்படாத தாத்தா, உன்னை நான் பாத்துக்கிறேன். ஒன்றும் கவலைப்படாத தம்பி. ஐயா இல்லையா, நான் வரலையா. ஐயா எனக்கு பயமா இருக்குங்கய்யா. ஒன்றும் கவலைப்படாத தம்பி, தாத்தா நான் இருக்கேன். சரி வரலன்னா விளவ போறேன். தம்பி பின்னாடி உட்கார வேண்டாம் தம்பி, கேரியருக்கு மோசமா இருக்கு. முன்னாடி கேட்டுக்குள்ள வாராசா? கேட்டுக்குள்ளயா? எப்படின்னு வச்சு செய்ய போறேன். போலாமா தம்பி? சரிங்கய்யா போலாம். ஏன் தம்பி இவ்வளோ பயந்த சுபாவமா இருக்க? உனக்கு என்ன பிரச்சனை? ஐயா 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 நிறுத்துங்க. என்னப்பா? இந்த பக்கம் இல்லையா, இந்த பக்கம் போகணும் ரூமுக்கு. இப்போதானே தம்பி சொன்னேன் என் பழைய நண்பரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் உன்னை கொண்டு வந்து விட்டுறேன்னு. சரிங்கய்யா போலாம். இந்த மாதிரிலாம் கனவுகள் நடக்கவே இல்லையே. எங்கேயும் கொண்டு போய் விட போறாரோ அந்த கிழமை. சரி பார்ப்போம். என்ன தம்பி, நான் அப்ளை கேட்ட கேள்விக்கு நீ பதிலே சொல்லாமையே இருக்க? அதுவா ஐயா, நீங்க எதை பார்த்தாலும் எனக்கு பயமாவே இருக்கு. எல்லாருமே என்னை வந்து பேய்மை வந்து பயப்படுத்துறாங்க. பின்னாடியே வந்து துரத்துறாங்க. அப்படி ஒரு பேய் துரத்தி வரும்போது தான் கல்லு தட்டி கீழே விழுந்தேன். அப்படியா? ஐயா அங்கே பாருங்க என்ன ஓடுது. தம்பி அது ஒன்றும் இல்லைப்பா, அது நல்லா பாரு, அது நாய் தான் அங்கே ஓடிட்டு இருக்கு. அப்படியா? அங்கே கூட 4 கால் ஏதோ பேய் தான் வருதுன்னு நினைச்சேன். அங்கே பாருங்க அந்த மரமெல்லாம் வர எப்படி பேய் மாதிரி ஆடுது. அட என்ன தம்பி, காத்தடிக்கிறதுனால மரம் ஆடுது, அதுக்கு போய் பயந்துக்கிறேன். பெரிய மனுஷன் நீங்க தான் சொல்றீங்க. உங்களை நம்பிதான் நான் வந்துட்டு இருக்கிறேன். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை தம்பி. இந்த என்ன அங்க போய் நின்றுட்டு நம்மள பாக்குறாரு? ஆஹா என்னடா காணாம போயிட்டா. இப்பதான் இந்த வாயால் அதுக்குள்ளேயும் பேயா மாயிட்டு. இந்த கிழமை நம்ம எங்க கொண்டு விட்டுருக்கோம்? நம்மளை எங்க கொண்டு வந்து விட்டுருக்கான்? என்னது மயானமா? ஐயா 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 இங்க ஆளு எங்கயா போன? ஐயா இங்க ஆளையும் காண. நம்ம வந்து சைக்கிளாவது சைக்கிளையும் காண. ஆஹா பழைய நண்பர்னாரே, நம்ம அப்பவாது விசாரிச்சுக்க வேண்டாமா? இங்க இருந்தாலும் நம்மளை மறைய வச்சுட்டு வரோம். பேசாம ஓடிடலாம்.
எப்படியாச்சும் ரூமுக்கு போயிடும். அப்பா இங்கிட்டு போட்டு நான் கேட்டேன் நானு. கதவு திறங்கண்ணா, கதவு திறங்கண்ணா, கதவு திறங்கண்ணா, யாருமே இல்லையா? கதவு திறங்கண்ணா, திறங்கண்ணா. பகல தூங்கணும்னு கேக்குறேடா நீ. தண்ணி குடி, தண்ணி குடி. பொறுமை. சாமி கண்ணபடியா பார்த்துப்பா. ஏன்டா என்னாச்சு? பயப்படாது. எங்க பார்த்த ஒன்னும் பயப்படாது. என்ன விட்டுட்டு வந்தீங்க? அப்பயில அங்கதான்டா இருக்கேன். டேய் அதெல்லாம் விடு, நான் சொல்கிறத கேளு. இப்படித்தான் நானும் என் ஃப்ரெண்டு வண்டியில் விட்டுருந்தோமா, சரியா? அப்போ இருக்கும்போது ஆப்போசிட்டில் ஒரு பொண்ணு அழுதுட்டு ஓடி வந்துச்சு. ஏமா அழுகிறேன், என்னம்மா ஆச்சு அப்படின்னு கேட்டேன். அது அந்த பொண்ணு எடுத்துட்டு, அண்ணா அங்கே தெருமுக்குள்ளே பேயினா அப்படின்னு சொல்லிச்சு. அந்த எந்த தெருமுக்குலம்மா அப்படின்னு கேட்டேன். அண்ணா அங்கே வர வழியில் அங்கே தெருமுக்கலண்ணா அப்படின்னு. அதுக்கு அந்த அங்கே யாரும் ஆக்சிடென்ட்டாக செத்துருக்கலாங்கம்மா நிறைய பேர். அது அந்த பொண்ணு எடுத்துட்டு, ஐயோ எனக்கு தெரியாதுண்ணா அப்படின்னு சொல்லிச்சு. அப்புறம் சரிம்மா பேயை பார்த்தியாம்மா எப்படிமா இருந்துச்சுன்னு கேட்டேன். அது தலை கீழே குமிஞ்சிருச்சு. மறுபடியும் கூப்பிட்டு ஏன் பேயை பார்த்தியாம்மா என்னம்மான்னு கேட்டேன். அதுக்கு அப்படியே தலையை குமிஞ்சிச்சு. மறுபடியும் பார்த்து என்னம்மா ஆச்சு, பேயை பார்த்தியாம்மா அப்படின்னு கேட்டேன். அதுக்கு இப்போ எப்படிமா இருந்துச்சுன்னு கேட்டேன். அது மறுபடியும் ஒப்பு கேட்கும்போது என்ன பண்ணுச்சு தெரியுமா, இப்படி தான் பண்ணுச்சு. இனிமேல் பகல தூங்குவியா? கடைசி உங்களை தானே நம்பி வந்தேன், நீங்களே என்னை ஏமாத்திட்டீங்கன்னா நான் எங்கடா போவேன்? பகல மட்டும் இல்லை, நைட்ல தூங்க மாட்டேன் சாமி. என்ன நண்பர்களே, குறும்படத்தை பார்த்தீங்களா? நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வேற என்ன சொல்ல போகிறோம்? இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்கள் கருத்துக்களை தெரிவிங்க, எங்களை ஆதரிங்க. உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. நாங்கள் இன்னொரு காணொலியில் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் பாலா.